வணக்கங்க. என்னோட நேம் ஸ்ரீநாத். நம்ம ஃபார்ம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குமராபாளையம் டு எடப்பாடி போகிற ரோட்டில் புளியம்பட்டிங்கிற ஒரு வில்லேஜில் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போது என்னோட ஜாப் நேச்சர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐடியில் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து அக்ரிகல்ச்சர்லாம் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்மளால வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து அக்ரிகல்ச்சர் பார்க்க முடியாது அப்படிங்கிறனால வந்து நான் கோகனட் பிளான்டேஷன் போகலாம். நம்ம கோகனட் பிளான்டேஷனையும் போகும்போது எனக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா, தண்ணி பாய்ச்சறது இது மாதிரிலாம் வந்து லேபரை வச்சாலுமே வந்து அவங்க காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து லேபர் ஷார்ட்டேஜ் இஷ்யூ இருக்குது. பட் லேபர் அசைன் பண்ணாலுமே அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்குது. தண்ணி பாய்ச்சினாங்களா இல்லையான்னு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஓகே, இதுலேயும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலான்னு போகும்போது ஒரு ஆட்டோமேஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருந்தோம். என்னோட ஃபார்மிங்கில் வந்து இபி கனெக்ஷன் கிடையாது. நான் சோலார் வச்சு தான் இரிகேட் பண்ணலாங்கிற ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ அதனால் வந்து ஒரு சில சப்ளையர்ஸ் கிட்ட வந்து செக் பண்ணோம். ஒரு சில பிராண்ட்ஸ் கிட்ட வந்து செக் பண்ணோம். அப்போ வந்து அவங்க கொடுத்த கொட்டேஷன் பட்ஜெட் வந்து அதிகமாக இருந்தது. பாட்பெரி வந்து அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. அவங்க யூடியூப் ஒரு சில வீடியோஸ்லாம் நான் செக் பண்ணும்போது ஒரு சில என்னோட ரிலேட்டிவ்ஸே வந்து போட்டிருந்தாங்க அவங்களோட இது. ஸோ அப்புறம் அவங்க கிட்ட நான் சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு, எப்படி எஸ்டிமேட் பண்ண டைம்ல வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்களா ஒர்க்லாம் அப்படின்னு நான் கேட்கும்போது அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நான் அதுக்கப்புறம் பாட்பெரி டீமை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு ரஃப் கொட்டேஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அவங்களும் ஒரு ரஃப் கொட்டேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சைட்டை நாங்கள் சர்வே பண்ணிட்டு அப்புறம் ப்ராப்பரான ஒரு கொட்டேஷன் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் வர சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து சைட்டை பார்த்துட்டு அவங்க ஏதாவது மாதிரிலாம் பண்ணலாம், நம்ம வந்து ட்ரிப்ளைங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைட்லாம் வந்து சர்வே பண்ணிட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன சொன்னாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக கொட்டேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி ட்ரிப்ளைங்லேருந்து கம்ப்ளீட் பைப் செட்டப், வால் செட்டப் எல்லாமே வந்து நான் அவங்ககிட்டயே வந்து ஒப்படைச்சிட்டேன். நீங்களே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க, பிளான்டேஷன் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து எப்போ நீங்கள் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து நான் வெளியே இருக்கனால வந்து எனக்கு வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு டைம் கிடைக்கும். எனக்கு தகுந்த மாதிரி டைமிங்கில் அவங்க வந்து ஒர்க் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு பெஸ்ட்டாக எனக்கும் கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஏன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து என்னால் இங்கே இருந்துட்டு இருக்க முடியாது, நானும் வெளியே இருக்கனால. ஸோ அதனால் சாட்டர்டே சண்டேஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். அப்படி அதுக்கப்புறம் லேயிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வால்வு செட்டப், இந்த ஆட்டோமேஷன்ஸ்லாம் வந்து ஒரு டேல பண்ணி கொடுத்துருந்தாங்க. 4 வால்வு வந்து வச்சுருக்கோம். ஸோ 4 வால்வும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சென்டர் ஆஃப் தி ஃபார்ம் வந்து வேணும்னு கேட்டிருக்கேன். எனக்கு அப்போ தான் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிட்டு எனக்கு வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்க்கிட்ட நம்மளுக்கு ஒரு வால்வு வச்சுருக்காங்க. நான் அது எதுக்குன்னு செக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா, வால்வில் ஏதாவது வந்து ப்ரெஷர் அங்கே லோட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து இங்கே ரிலீஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பைப்ஸ் வந்து இதெல்லாம் எதுவும் டேமேஜஸ் நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரிசல்ட்ஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளான்டேஷன்ஸும் நான் முடிச்சிட்டேன் என்னோடய ஃபார்மிங்கில் கம்ப்ளீட்டாக. தண்ணி பாய்ச்சறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து ஈவன் மேனுவலாக கூட ஆன் பண்ணுறது கிடையாது. மொபைல் அப்ளிகேஷன்லேயே கம்ப்ளீட் கண்ட்ரோல் எல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கம்ப்ளீட்டாக எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நான் பாட்டுக்கு ஜஸ்ட் ஷெடியூல் போட்டு வச்சுட்டு என்னோட அங்கே ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் ஒர்க் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமேட்டு நான் எடுத்து ஜஸ்ட் லாக்ஸ் செக் பண்ணனா போதும். என்னென்ன நடந்திருக்கு, நம்ம ஷெடியூல் பண்ணதெல்லாம் வந்து முடிஞ்சிருக்கா இல்லையா, வாட்டரிங் நடந்துருச்சா இல்லையா, பிளான்ஸ்லாம் போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுவேன். வால்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ரன் ஆயிருக்கா நான் ஷெடியூல் பண்ண டைமுக்கு. அந்த லாக்ஸை வச்சு ஓகே எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வீக்கெண்ட்ஸில் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபார்மை விசிட் பண்ணிட்டு இப்போ வந்து அக்ரிகல்ச்சருங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு இந்த ஆட்டோமேஷனுங்கிறனால. நன்றி, வணக்கம்.